கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனின் ஆட்சி மற்றும் அக்னியின் தேவதா ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு தனித்துவமான நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் மேஷ ராசியின் இறுதி பகுதி தொடங்கி ரிஷப ராசியின் ஒரு பகுதியிலும் பரவியுள்ளது. இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் மேஷத்தின் வீரியத்தையும் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையையும் சமமாக பிரதிபலிக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பண்பை வெளிப்படுத்துவார்கள். சூரியனின் தாக்கத்தால் இவர்களுக்கு உயர்வான சுயமரியாதை, கௌரவம் மற்றும் அதிகாரப்போக்கு இருக்கும். இவர்கள் எந்த ஒரு கூட்டு முயற்சியிலும் இயற்கையாகவே முன்னின்று வழிநடத்த தகுதியுடையவர்கள். அக்னி அதிதேவதையாக இருப்பதால் இவர்களின் மனமும் பேச்சும் தூய்மையானதாகவும் நேர்மையாகவும் இருக்கும். அக்னி அசுத்தத்தை எரிப்பது போல இவர்கள் சமூகத்தில் உள்ள அநீதிகளைக் கண்டு பொங்கக்கூடியவர்கள். இவர்கள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இருப்பினும் நெருப்பின் குணம் காரணமாக இவர்களுக்கு கோபம் எளிதில் வந்துவிடும். ஆனால் அது நீடித்திருக்காமல் விரைவில் தணிந்துவிடும். இவர்களிடம் ஒரு தியாக மனப்பான்மை உண்டு. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். கார்த்திகையின் சின்னம் கூர்மையான கத்தியாகும். இது இவர்களின் அபரிமிதமான கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் தேவையில்லாத அல்லது குழப்பமான விஷயங்களை சிரமமின்றி வெட்டி எறியும் திறனையும் குறிக்கிறது. இவர்களின் தனித்துவமான சக்தி தகனா சக்தி, அதாவது எரிக்கும் சக்தி அல்லது தீயவற்றை சுத்திகரிக்கும் சக்தி. இவர்கள் செய்யும் வேளையில் முழுமையான கவனம் செலுத்தி தேவைப்படும் அத்தனை ஆற்றலையும் செலுத்தி அதை செம்மையாக்குவார்கள். இவர்கள் ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டால் அதில் உள்ள தடைகள் அனைத்தையும் அக்னியைப் போல் அழித்து முன்னேறுவார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களின் தோற்றம் கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். இவர்கள் பொதுவாக மிதமான உயரம் கொண்டவர்களாகவும் வலுவான ஆரோக்கியமான மற்றும் திடமான உடலமைப்புடனும் இருப்பார்கள். முகம் சதுர வடிவில் அல்லது சக்தி வாய்ந்த தோற்றத்துடன் இருக்கும். இவர்களின் கண்கள் பிரகாசமாகவும் கூர்மையாகவும் ஆழமான பார்வையுடனும் காணப்படும். கண்களில் ஒருவித அதிகாரத்தின் ஒளி இருக்கும். நடை இவர்களின் நடையில் ஒரு கௌரவம் மற்றும் மெதுவான உறுதிப்பாடு இருக்கும். இது இவர்களின் ராஜரிகத்தன்மையை பிரதிபலிக்கும்.